Hi, hello, this is TAP CA 360 from TAP Ice Academy. நம்ம இன்னைக்கு April 20யோட current affairs தான் பார்க்க போகிறோம். வாங்க இன்னைக்கு current affairsக்குள்ளே போகலாம். So, first one, who made the first official visit to Sri Lanka as mentioned in the news? So, என்னன்னா வந்து ஃபஸ்ட்டு ஒரு வைஸ் பிரசிடெண்ட் இந்த மாதிரி வந்து ஸ்ரீலங்கா போயிருக்காரு அப்படின்னா இட்ஸ் அ ஃபஸ்ட்டு நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இப்போ யார்? நம்மளுடைய தமிழ்நாடை சேர்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஸோ பிஜேபி பார்ட்டியில் இருக்கார். ஸோ நம்மளுடைய ராஜ்யசபா சேர்மேன் தான், வைஸ் பிரசிடென்ட் தான் ராஜ்யசபா சேர்மேனாகவும் இருப்பாங்க. ஸோ அது பார்க்குறப்ப வந்து சிபி ராதாகிருஷ்ணன் வந்துட்டு இப்போது இலங்கை ஸ்ரீலங்காவுக்கு போயிருக்காரு. சரியா, இதுதான் வந்துட்டு இப்போ நியூஸ். ஸோ ஒரு ஃபஸ்ட்டு ஒரு வைஸ் பிரசிடென்ட் போயிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அங்கே போயிட்டு வந்துட்டு என்னென்ன டெவலப்மெண்ட்ஸ் வந்துட்டு கொண்டு வரலாம், ரெண்டு நாடுக்கும் பைலேட்ரலாக என்ன செய்யலாம், ஸோ இந்த மாதிரி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு அங்கே இருக்கக்கூடிய அந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் பிரசிடென்ட்ஸ் அந்த அவங்களுடைய மீட்டிங்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இதில் பார்ட்டிசிபேட் பண்ணி டிஸ்கஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு போயிருக்கு. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ஃபிஷர்மேன்ஸ் ரிலேட்டடான எப்போதுமே அந்த இஷ்யூஸ் வந்து இலங்கைக்கும் நமக்கும் இருக்கும்ல, ஸோ அந்த மாதிரி இதை வந்து அது ரிலேட்டடாகவும் வந்துட்டு பேசியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃப்டர் டு தட் பார்த்திங்கன்னா வந்து நம்மளோட ஒரு 1200 அந்த டைமில் பார்த்திங்கன்னா வந்துட்டு தமிழ்நாட்டில் இருந்து வந்து இலங்கைக்கு இந்தியாவிலேருந்து தான் மொத்தமாக சொல்ல முடியும், ஏன்னா கண்ட்ரி டு கண்ட்ரி அந்த மாதிரி வந்துட்டு போயிட்டு அங்கே வந்து இந்த தமிழர்கள் வந்து இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற அவங்களுக்கு வந்து வீடு கட்டி தரது, அதுக்கான ஹவுசிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கு வந்து நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறோம். ஸோ அந்த ரிலேட்டடாக அதுக்கான டிஸ்கஷன்ஸும் வந்துட்டு போயிருக்கு. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஸ்பெஷல் ஸ்கீம் டு இஷ்யூ ஓசிஐ, ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸ் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நாட்டை தாண்டி வேறு இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய சிட்டிசன்ஸ் எல்லாருக்குமே ஒரு கார்டு இஷ்யூ பண்ணுவாங்க. அது ரிலேட்டடாகவும் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட அங்கே வந்து இந்தியன் ஆர்ஜின் தமிழன்ஸ் இன் ஸ்ரீலங்கான்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வந்து 6th ஜென்ரேஷனாக அங்கே எக்ஸ்டெண்ட் ஆகி இருந்துகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இந்த ஓசிஐ கார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதை வந்து இஷ்யூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது ரிலேட்டடாகவும் எல்லாமே வந்துட்டு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், what type of manufacturing unit is being set up in Odisha அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 3D glass manufacturing unit. இந்த 3D glass manufacturing unit வந்துட்டு எதை சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செமிகான்சர் சம்மந்தப்பட்டது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா குஜராத்தில் செமிகண்டக்டர்ஸ்க்கான வந்து தனியான ஒரு இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரிஸ் எல்லாமே வந்துட்டு அமைச்சிட்ருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து இது என்ன அப்படின்னா வந்துட்டு 3D கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் அப்படின்னா வந்துட்டு அந்த ஒரு பேக்கேஜிங் யூனிட். ஓகேவா, மேனுஃபேக்சரிங் யூனிட்டு அது வந்து ஒரு பேக்கேஜிங் கிளாஸ் மாதிரி. என்னென்னா வந்து செமிகண்டக்டர்ஸோட அந்த கடைசி ஸ்டேஜ் வந்து அந்த கிளாஸால் வந்து பேக்கேஜ் பண்ணுற அந்த ஒர்க். சரியா, ஸோ அதுக்கான ஒரு யூனிட்டை வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க. இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் அட்வான்ஸ் 3D கிளாஸ் மேனுஃபேக்சரிங் யூனிட் இன் ஒடிசா, புவனேஸ்வர் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் இதுக்காக லைட் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இனிஷியேட்டிவ் பை தி யூனியன் மினிஸ்டர் ஆஃப் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ இதுக்காக பண்ணியிருக்காங்கன்னா 1943 crores பண்ணியிருக்காங்க. பூஸ்ட் செக்டார்ஸ் லைக் எலக்ட்ரானிக்ஸ், டிஃபென்ஸ் அண்ட் அட்வான்ஸ் டெக்னாலஜி. ஸோ செமிகண்டக்டர்ஸ் எல்லாத்துலேயுமே தான் யூஸ் ஆகுது. ஸோ இப்போ வந்து நம்மளுடைய ஆண்ட்ராய்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய மொபைல்ஸு, எலக்ட்ரானிக் டிவைசஸ் எல்லாத்துலேயுமே செமிகண்டக்டர்ஸ் வந்துட்டு யூசேஜாக தான் இருக்குது. ஸோ அப்போ அதோட லாஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் அந்த பேக்கேஜிங் த்ரூ தட் 3D கிளாஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அதோட மேனுஃபேக்சரிங் யூனிட் தான் இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுதான் எங்கன்னா வந்துட்டு ஒடிசா, புவனேஸ்வர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட், இந்தியா சைன்ட் எ டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியா அண்டு ஜப்பான் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, இந்தியா ஆஸ்திரேலியா எந்த டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் ஆஸ்திரேலியா டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் வித் விச் கண்ட்ரியோட சைன் பண்ணியிருக்கு அப்படின்னா வந்து ஜப்பானோட பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பானுக்கு ரெண்டுத்துக்குமான ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் தான் நம்ம பார்க்குறோம். இந்தியா அதில் கிடையாது. ஸோ இட்ஸ் அ ராங் கொஷின். ஸோ என்னென்னா ஆஸ்திரேலியா அண்ட் ஜப்பான் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டிஃபென்ஸ் அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்க. அது ரிலேட்டடாக பார்க்கலாம். ஸோ என்னென்னா வித் த ஒர்த் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 717.5 crores வந்துட்டு டிஃபென்ஸ் டீல் ஒர்த் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சேர்ந்து பண்ணுறாங்க. இது மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஷிப்ஸ் மேரிடைமில் வந்துட்டு மேரிடைம் நேவல் டிஃபென்ஸில் இருக்கக்கூடிய ஷிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11 பேட்ரோல்ஸ் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. அட்வான்ஸ்டு பேட்ரோ வெசல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுலேருந்து வந்து ரொம்ப அட்வான்ஸ்டான மிசைல்ஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபார் தி அட்டாக் பயன்படுத்துகிற மாதிரி வந்து ஒரு மிசைல்ஸ்
அந்த மாதிரி வந்து வெசல்ஸ் ஓகேவா. ஸோ எக்யூப்டு வித் மாடர்ன் வெப்பன்ஸ் அண்ட் ட்ரோன் டிடெக்ஷன் சிஸ்டம்ஸ். இது வந்து ஒரு 11 பண்ணுறாங்க. யார்? ஆஸ்திரேலியாவும் ஜப்பானும் சேர்ந்து. அதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 வந்துட்டு டோட்டலாக வந்து ஜப்பான்குள்ளேயே பண்ணுறதாகவும் அண்ட் ஆல்சோ வேறு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 8 இது பார்த்தீங்கன்னா அது வந்து ஜப்பானுடைய டெக்னாலஜியை யூஸ் பண்ணி ஆஸ்திரேலியாவில் ஜப்பான் அண்டு ஆஸ்திரேலியா சேர்ந்து அவங்க பண்ணுறதாகவும் வந்துட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ டோட்டலி 11 அட்வான்ஸ்டு பேட்ரோல் வெசல்ஸ் அப்படி. ஓகே, 5th ஒன் பார்க்கலாம். கே செந்தில்வேலன் வாஸ் ட்ரான்ஸ்ஃபர்ட் டு விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வந்து எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு தான் அவர் அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு மாற்றப்பட்டிருக்காருன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவர் பிளேஸ்க்கு யார் வந்திருக்கான்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவினாஷ் குமார் அப்பாயிண்டட் இன் தமிழ்நாடு போலீஸ் இன்டெலிஜென்ஸ் விங். சரி, போலீஸோடைய இன்டெலிஜென்ஸ் விங் அப்படின்னு சொல்லக்கூடிய உளவுத்துறை அப்படிங்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு அவினாஷ் குமார். ஸோ அதுக்கு முன்னாடி இருந்த செந்தில்வேலன் வந்து இப்போ எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிட்டாரு. நெக்ஸ்ட்டு KS சோமசேகர் அப்படின்னு சொல்லக்கூடிய வந்துட்டு மாநிலங்களவை செயலாளர் அப்படின்னா செக்ரட்டரி, அப்பர் ஹவுஸோடைய செக்ரட்டரியாக வந்து அப்பாயின்மெண்ட் ஆகிருக்காரு. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஹெட் ஃபார் தி டிபார்ட்மெண்ட்ஸ். ஸோ 2 சைடில் இருக்க அந்த மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய அந்த மொத்த டிபார்ட்மெண்ட்ஸ்க்கும் ஒரு ஹெட்டாகவும் அவர் செயல்படுவார் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் சோமசேகர். ஓகேவா. சரி, நெக்ஸ்ட் இந்த டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த DA ஃபார் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் வாஸ் இன்க்ரீஸ்டு டு பார்த்தீங்கன்னா 60% ஆயிருக்கு. முன்னாடி 58% இருந்துச்சு, இப்போ 2% அதிகம் பண்ணியிருக்காங்க டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அத்தியாவசிய பொருட்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கமாடிட்டிஸ் எல்லாத்துலேயுமே ரேட் இன்க்ரீஸ் ஆனிச்சுன்னா அப்போ வந்து ஸ்டேட்டு பப்ளிக் செக்டார் கவர்மெண்ட்ஸ் பப்ளிக் செக்டார் ஒர்க்கர்ஸ் ஸோ இவங்க எல்லா எம்ப்ளாயீஸ் எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா இந்த டிஆர்எஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா 58% முன்னாடி இருந்துச்சு, இப்போ 2% அதிகமாகி 60% ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா வந்துட்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் அப்ரூவ் ஆயிருக்கு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பாரத் மெரைன் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் அப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அது என்னென்னா வந்து 12,980 crores அப்படின்னு சொல்லிட்டு அதில் இன்வெஸ்ட் பண்ணி கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் டு ஸ்ட்ரெங்தன் மேரிடைம் செக்யூரிட்டி பாரத் மெரைன் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன் மூலிமா இதை செயல்படுத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுவும் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் ஒரு ஸ்கீம் இப்போ கொண்டு வந்திருக்காங்க. சரியா, இது தனி இப்போ இன்க்ரீஸ்டு டிஎன்எஸ் அலவன்ஸ் DA 2% ஃபார் ஆல் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது 58லேருந்து 60%. அப்ரூவ்டு 12,980 crores கோஸ்டல் செக்யூரிட்டி ஸ்கீம் டு ஸ்ட்ரெங்தன் மேரிடைம் செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து இட்ஸ் அ இன்சூரன்ஸ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் ஃபார் தி மேரிடைம் செக்யூரிட்டி பாரத் மெரைன் இன்சூரன்ஸ் கார்ப்பரேஷன். ஓகே, நெக்ஸ்ட் ஹூ ஓன் தி ஸ்டாகட் ஓப்பன் டென்னிஸ் டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எலேனா ரைபன்கினா அப்படின்னு சொல்லக்கவங்க தான் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அந்த ஸ்டாகட் ஓப்பன் ஜெர்மனியில் நடந்திருக்கு. இதில் வந்து கசகஸ்தானை சேர்ந்த எலேனா வின் பண்ணியிருக்காங்க. கரோலினா மசோவா வந்து செஸ் ரிப்பப்ளிக்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ அவங்கள தோக்கடிச்சு தான் இவங்க வின் பண்ணியிருக்காங்க. ஸோ 13th WTA டைட்டில் வாங்கியிருக்காங்க. சரியா. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்சிலோனா ஓப்பன் டென்னிஸ் டோர்னமெண்ட் வந்துட்டு ஸ்பெயினில் நடந்துச்சு. அதில் வந்து ஆர்த்தூர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்துட்டு வின் பண்ணியிருக்காங்க, ஃப்ரான்ஸை சேர்ந்தவங்க. ஸோ யாரை தோற்கடிச்சிருக்காங்கன்னா ஆண்ட்ரூ ருபெல்ல ரஷ்யாவை சேர்ந்தவர் தோற்கடிச்சிருக்காங்க அண்ட் ஓன் ஹிஸ் 4th ATP டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா. நெக்ஸ்ட் BMW ஓப்பன் ஜெர்மனியில் நடந்திருக்கு. அதில் பென் செல்டான் USA சேர்ந்தவர் சாம்பியன். ஃப்ளாவியோ கொபோலி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து இட்டாலியை சேர்ந்தவர் ஓன் ஹிஸ் 5th ATP டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகே, நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ் பார்த்துருவோமா. இன் விச் இயர் வாஸ் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் சேட்டிலைட் ஆரியபட்டா லான்ச் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1975 அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். April 1975ல் ஃபஸ்ட்டு சேட்டிலைட் நம்ம லான்ச் பண்ணது ஆரியபட்டா. சரியா. இந்தியா பிகேம் தி 11th country in the world to launch a satellite into the space. 11th countryயாக தான் நம்ம சேட்டிலைட்டை ஸ்பேஸில் இன்க்ளூட் பண்ணோம். ஓகே, சரி நெக்ஸ்ட் வாட் வாஸ் தி தீம் ஆஃப் தி வேர்ல்டு லிவர் டே 2026 அப்படின்னா லிவர் டேயோட தீம் வந்து சாலிட் ஹேபிட் ஸ்ட்ராங் லிவர். சரி, இப்போ என்னென்னா வந்து
இதை நம்ம வந்து மெயின்டைனிங் தி குட் லைஃப் ஸ்டைல் அப்படிங்கிறது தான் இட்ஸ் அ மெயின் ஃபோக்கஸ். ஸோ நம்ம வந்து குட் லைஃப் ஸ்டைலை வந்து மெயின்டைன் பண்ணோம்னா லிவர் இப்போ எதனால ரொம்ப ஆல்கஹாலிக்காக இருக்கிறதுனாலலாம் வந்துட்டு லிவர் வந்து அஃபெக்ட் ஆகும். சரியா? ஸோ அப்படி இருக்கப்போ அதை நம்மளுடைய ஹேபிட்ஸை நம்ம சேஞ்ச் பண்ணுறது மூலிமா, நம்ம லைஃப் ஸ்டைலை சேஞ்ச் பண்ணுறது மூலிமா தான் வந்துட்டு இதெல்லாம் சரி பண்ண முடியும். நிறைய பேருக்கு ஃபேட்டி லிவர்ஸு இந்தமாரி வர்றது இதெல்லாம் நிறையா இருக்குது. ஹெப்படைட்டிஸ் ஏ பி இப்படிலாம் நிறையா ப்ராப்ளம்ஸ் வருது. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கிறப்ப எல்லாத்தையும் வந்து நம்ம ஹெல்தி லைஃப் ஸ்டைல் மூலிமா அதை சரி பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் Chinese language day is observed on which date அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா April 20. ஸோ சைனீஸ் இப்போ யூஎனில் ஒரு 6 languages they recognized as the official language. அதில் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜ் தான் சைனாவுடைய லாங்குவேஜ் சைனீஸ் லாங்குவேஜ் ஷைனிங் civilization highlights the richness and global significance of the Chinese language. Chinese language பற்றின அவேர்னஸ் கொடுக்கணும், அதோட ரிச்னஸை காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டேயை வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்த்தாச்சு. ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் த வீடியோ. தேங்க்யூ.